ஆமேன். ஆண்டவர் நம்மளோட சில வார்த்தைகளை தேவன் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, தேடல் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு தேவன் நம்மளோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. எது ஒன்னையும் ஹல்லேலூயா முழு உள்ளத்தோட நாம தேடினாதான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஆமேன். தேடாத பட்சத்துல கடமைக்காக தேடுவோம்னா பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு தேடல் வேணும் அப்படின்னா ஹல்லேலூயா, ஆமேன். அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்திருப்பாங்க அப்படின்னா நல்ல பெற்றோர்கள், ஹல்லேலூயா, நல்ல பெற்றோர்கள், நல்ல உண்மையாகவே தேடுகிறவங்க, ஹல்லேலூயா, ஆமேன், தன்னுடைய பிள்ளைகளையும் தேடல்ல வளர்த்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். ஆமா. ஆனா இன்னைக்கு எப்படின்னா சில குருவிகள்லாம் இருக்கும், சில பறவைகள்லாம் இருக்கும். அந்த பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கான குஞ்சுகளுக்கு போய் என்ன பண்ணும், இறைய தேடி கொண்டு வந்து அழகா ஊட்டி விட்டு அது நல்லா சாப்பிட்டு 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 அது வளர்ந்து அது என்ன பண்ணும்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நல்ல ரெக்கையெல்லாம் முளைச்சிடும். ஆனா அதுக்கு என்ன செய்யாது, பறக்க தெரியாது. ஹல்லேலூயா. கீழே விழுந்துரும். அந்த கூண்டை விட்டு, அந்த கூண்டெல்லாம் கொஞ்சம் ஒரு இவ்வளவு உயரம், இப்படி ஒரு சின்ன மரத்துல இப்படி எல்லாம் இருந்து அது கீழே விழுந்துரும். அதுக்கு சேஃப்டி இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாமெல்லாம் ஒரு சிட்டுக்குருவியோ ஒரு புறாவோ, ஹல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, நாம ஒரு மைனாவோ அப்படியெல்லாம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமேன். தேடல்ல நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா ஒரு கழுகை போல இருக்கணும். ஹல்லேலூயா, ஒரு கழுகை போல நாம இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமேன். கழுகை போல இருந்தாதான், நான் கழுகை போல இருந்தாதான் என் பிள்ளைகளை கழுகை போல நான் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த சபை மக்களையும் நான் கழுகை போல உருவாக்க முடியும். ஏன்னா கழுகுக்கு சாதாரண ஒரு உயரத்துல இருக்காது கூடு, அது உயர்ந்த இடத்துல இருக்கும், கண்மலை மேல இருக்கும். ஹல்லேலூயா. கழுகு எப்பயுமே உயரதான் பறக்கும். இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கழுகு குஞ்சுகளுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் ஜாஸ்தியா தான், அதிகமா தான் கொடுக்கும், அதிக எஃபர்ட் எடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். ஆமா, அதிக எஃபர்ட் எடுக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரொம்ப உபத்திரவத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஆமேன். கழுகு என்ன பண்ணும்னா நல்ல கூடு கட்டும். அந்த கூடு கட்டும் போது பாத்தீங்கன்னா உயர்ந்த இடத்துல தான் கட்டும், சாதாரண இடத்துல எல்லாம் அது கட்டாது. ஹல்லேலூயா. ஏன்னா அதனுடைய நினைவு எப்பயுமே உயர்ந்ததா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, நல்ல கீழே பாத்தீங்கன்னா முள்ளெல்லாம் வச்சு, நல்ல முள்ளு தான் வைக்கும், முள்ளை வச்சு அதுக்கு மேல கம்பிகள்லாம் வச்சு, இன்னும் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சு, தேங்காய் நாறு இதெல்லாம் வச்சு நல்லா அப்படி வச்சு நல்லா கட்டும். முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். ஹல்லேலூயா. ஆமா, அந்த குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அந்த குஞ்சுக்கு உயிருள்ள ஆகாரத்தை தான் அது கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ அப்படி கொடுத்து பழக்கி என்ன பண்ணும்னா ஒரு லெவல் வளர்ந்த உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அந்த கழுகு குஞ்சு எப்பயுமே ரொம்ப சொகுசா இருக்க பார்க்கும். ஏன்னா அம்மா நல்ல ஃபுட்டு கொடுக்கறாங்க, அப்பா நல்ல ஃபுட்டு கொடுக்கறாரு அப்படின்னு ரொம்ப சொகுசா இருக்க பார்க்கும். அல்லேலூயா. நான் இது சொல்றது கழுகு போல இருக்கிற தாய் தகப்பனுக்கு புத்தி சொல்றேன்னு. நான் இல்ல, ஆவியானவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆமென். சிலர்கள் இங்க சிட்டுக்குருவிகள் இருக்கும், அல்லேலூயா. அது என்னது, மைனா குஞ்சு இருக்கும், மைனா இருக்கும், அப்புறம் இன்னும் என்னென்ன பறவைகள் இருக்கோ அதெல்லாம் இருக்கும், அல்லேலூயா, ஆமென். ஆனா கர்த்தரை யார் தேட முடியும் அப்படின்னா, கழுகு போல உள்ளவர்கள் தான் கர்த்தரை தேட முடியும், அல்லேலூயா. இந்த மைனா அப்புறம் இந்த தேன் சிட்டு, அப்புறம் இந்த தவுட்டு குருவின்லாம் சொல்லுவாங்க, இப்படிலாம் நிறைய, அப்புறம் இந்த வாலாட்டுறது, அது இதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, அல்லேலூயா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு பெருசா தேடாது, அதெல்லாம் இங்கேயே தின்னுட்டு இங்கேயே செத்து மடிஞ்சு போயிரும், அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா, இல்லாதவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. லிசன், கவனிங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா. அப்போ நல்லா பாருங்க, அந்த நம்ம சபைங்கிறது எப்படி அப்படின்னா, கழுகை போல நாம இருக்கணும். அப்ப அந்த கழுகு என்ன பண்ணும்னா, இந்த குஞ்சுகளை சுகமா இருக்க விடாது. ஏன்னா அதுக்கு உயர்ந்த எண்ணம் இருக்கு, அல்லேலூயா. உயரத்துலதான் வீடு கட்டணும், அல்லேலூயா. கண் மலையில தான் வீடு கட்டணும், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எல்லா பறவைகளோட உயரத்துல பறக்கணும், அல்லேலூயா. கண்ணுல நல்ல பார்வை தெரியணும், உயிர் உள்ளதை தான் வேட்டையாடணும், பயம் வரக்கூடாது, அல்லேலூயா, ஆமென். கழுகுக்கு பயம் வரக்கூடாது, ஆமென். ஏன்னா வேதத்துல எல்லாத்தையும் பத்தி சொல்லல, கழுக பத்தி சொல்லி இருக்கு, அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த குஞ்சுகள் எல்லாம் கொஞ்சம் லேசா பறக்க ஆரம்பிச்சோன்னு ரெக்கையை நீட்டி அப்படியே கழுகுக்கு, அந்த குஞ்சுகளுக்கு சொல்லும், அதனுடைய பாஷையில சொல்லும், எல்லாம் மேல ஏறிக்கோ அப்படின்னு. அப்படியே ரொம்ப நம்ம டூர் போறோம்னு, அல்லேலூயா அப்படின்னு. உடனே அதுங்கெல்லாம் ரொம்ப ஜாலியா ஏறி உட்காந்துக்கும், அல்ல இந்த ரெக்கையில ஒரு 4, இந்த ரெக்கையில ஒரு 4 ஏறி உட்காந்துக்கும், அல்லேலூயா. ஆமா, நான் வந்து அம்மா தலை மேலதான் உட்காருவேன்னு ஒண்ணு உட்காரும், அல்லேலூயா. நீ எங்க வேணாலும் உட்காரு, வா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கும். உட்கார வச்சு என்ன பண்ணும்னா, அப்படியே ஃப்ளை பண்ண ஆரம்பிக்கும், பறக்க ஆரம்பிக்கும். ஆரம்பிச்ச உடனே அந்த கழுகு அப்படியே இந்த குஞ்செல்லாம் அப்படியே கழுகு அப்படியே சைடுல கண்ணால அப்படியே பார்க்கும். அப்படி பார்த்த உடனே இதுங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அல்லேலூயா, ஆமென். அதுக்கு கண்ணுல பிபியே தெரியாது, அதுங்க கண்ணுல எப்பயுமே ஹாப்பியா தான் இருக்கும், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ நம்ம அம்மாவும் நம்ம அப்பாவும் ஐயோ நம்மள எங்கேயோ டூர் எல்லாம் கூட்டிட்டு போறாங்களே, எங்கெங்கயோ போறோமே, ரொம்ப நல்லா இருக்கு, கீழே பாரு அப்படின்னு கீழே பார்த்தோன்னு பயமா இருக்கு, அல்லேலூயா. ஆமா, பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் இது பண்ணும். ஆமா, நான் எங்க கீழே போறோமா? ஆமா போறோம், அல்லேலூயா, ஆமென். இது உடனே என்ன பண்ணும்னா, பிள்ளைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்காது, அல்லேலூயா. அடுத்தது என்ன செய்ய போறோம்னு சொல்லாது. இது உடனே என்ன பண்ணும் தெரியுமா, இந்த ரெக்கையை அப்படியே சும்மா அப்படியே லேசா அடிச்சது இப்ப என்ன பண்ணும்னா வேகமா அடிக்கும் பாருங்க. அடிச்ச உடனே இந்த கழுகு குஞ்சுகள் தன்னுடைய தாயினுடைய ரெக்கையில இருக்கக்கூடிய அந்த பிடிமானத்தை விடுற அளவுக்கு அடிக்கும், அல்லேலூயா, விடுற அளவுக்கு அடிக்கும், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அடிச்ச உடனே அப்ப சிலதெல்லாம் என்ன பண்ணும்னா அப்படியே பறக்கும், வேற வழியே இல்ல, பறந்துதான் ஆகணும். ரெக்கையை அடிக்கும், அல்லேலூயா, வேகமா அடிக்கும். அடிச்சு பறக்க பார்க்கும், ட்ரை பண்ணும், முயற்சி எடுக்கும், அல்லேலூயா. சில இது சொங்கி மாதிரி சோத்திரம், அது அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி சர்ன்னு கீழே போகும். இது உடனே அம்மா என்ன பண்ணும் தெரியுமா, அப்படியே நேரா கீழே போய் அதை அப்படியே ரெக்கையில தாங்கும், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். திரும்ப கொண்டு வரும், திரும்ப மேல தூக்கிட்டு போகும், திரும்ப என்ன பண்ணும், அம்மா சூப்பர்மா, என்னை காப்பாத்திட்ட, நான் செத்துருவேன்னு நினைச்சம்மா, என்னை காப்பாத்திட்ட அப்படின்னு அது சொல்லும், அல்லேலூயா. திரும்ப மேல போய் என்ன பண்ண தெரியுமா, திரும்ப வேகமா ரெக்கை அடிச்சு கீழே தள்ளி விடும், அல்லேலூயா. திரும்ப அது ஐயோ என்ன அம்மா விடவே மாட்டேமா நீ என்னைய,
பறக்கிற வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன். நீ சுயமா பறக்கணும், நீ சுயமா தேடணும், உன்கிட்ட இருக்கிற பயம் போகணும். ஹல்லேலூயா, ஆமென். உனக்கு தைரியம் உண்டாகணும். அப்படி எல்லாம் பண்ணி ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, கீழே அவ்வளோ ட்ரைனிங்க கொடுத்து இப்ப அதெல்லாம் என்ன பண்ணும்? இதெல்லாம் அம்மாவாது சனிய சனிய சனிய, இதெல்லாம் அப்பாவாது சனிய, இப்படியா போட்டு ஒரு பிள்ளைய, பச்சை பிள்ளைய போட்டு இப்படியா வாட்டுறது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது அங்க சொல்லும், இன்னொரு கழுகிட்ட சொல்லும், இன்னொரு அம்மா கழுகு அப்பா கழுகு பெருசு இன்னொன்னு வேற எல்லாம் இருக்கு பாருங்க, அதுகிட்ட சொல்லும், எங்க அம்மாவை பாத்தியா, எங்க அப்பாவை பாத்தியானே, என்ன உங்க அம்மாவுக்கு என்ன உங்க அப்பாவுக்கு என்ன, அவங்க கரெக்டா தான் நடத்துறாங்க. இதான் நம்ம பறவை இனத்தினுடைய வழி நடத்துதல் இப்படிதான். அல்லேலூயா. கொஞ்சம் கூட நீங்க பேச மாட்டீங்களா? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை தானே, எங்களுக்கு இப்படியா ட்ரைனிங் கொடுக்கறது, இப்படியா எங்களை ஹார்டா நடத்துறது அப்படின்னா, இப்படிதான் நடத்தணும் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா கழுகும் சொல்லும். அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணும்? இதனுடைய மனநிலைமை மாறிடும். ஓ, அப்ப அப்படித்தான் போல. அப்ப என்ன செய்யும்? அப்பாவை நேசிக்கும், அம்மாவை நேசிக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். இப்ப என்ன பண்ணும்? நேரா மேல தூக்கிட்டு வரும். மேல தூக்கிட்டு வந்து ஸ்தோத்திரம், அடுத்த ட்ரைனிங். அல்லேலூயா, ஆமா. திரும்ப அப்படியே அந்த கூட்டுல உட்கார வைக்கும். உட்கார வச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணும்னா, திரும்ப என்ன செய்யும்? ஒரு சில நாள் தான் அந்த நல்ல பஞ்சு மெத்தையில நல்லா ஜாலியா தூங்கிட்டு இருக்கும், சொகுசா. அல்லேலூயா, ஆமா, நல்லா தூங்கிட்டு இருக்கோம். தூங்கினதுக்கு அப்புறமேட்டு திரும்ப என்ன பண்ணும்? சில நாட்கள் கழிச்சு திரும்ப அந்த அந்த கழுகு குஞ்சம் எல்லாத்தையும் திரும்ப ஏத்திக்கிட்டு போவோம், திரும்ப ட்ரைனிங் கொடுக்கும், விடாது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? போய் உள்ளர போய் உட்கார்ந்த உடனே சில கழுகு குஞ்சுகள் இருக்கும், அது என்ன பண்ணும்னா விரும்பாது. அல்லேலூயா. என்னால முடியாது அப்படி இப்படின்னு சொல்லும். என்ன உன்னால முடியாதா? உடனே என்ன பண்ணும் தெரியுமா? அந்த கழுகு தன்னுடைய அழகுனால இருக்கிற நல்ல சுகமா இருக்கிற பஞ்சு, தேங்காய் நாறு, இது எல்லாத்தையும் வெளியில எடுத்துரும், கம்பி எல்லாத்தையும் வெளியில எடுத்துரும். இப்ப என்னதான் இருக்கும்? அங்க கூட்டுல முள்ளுதான் இருக்கும். அல்லேலூயா, ஆமா. காலை வச்சா குத்தும், இந்த காலை வச்சா குத்தும், மாத்தி மாத்தி தான் நிக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மாத்தி தான் நிக்கணும். பறவை சோத்திர ரெக்கையை அடிச்சா ரெக்கையில குத்தும், சைடுல இப்படி படுத்தா அங்க குத்தும், இங்க படுத்தா இங்க குத்தும். அல்லேலூயா. இப்ப சொபிஸ்கேட்டடான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை இல்ல அந்த கழுகுக்கு. அல்லேலூயா. ஆனா ஆகாரம் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். அல்லேலூயா. ஆனா சுகம் கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்ப உடனே என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம், வேற வழியே இல்ல, நாம கழுகா பிறந்துட்டோம், நாம என்னத்தான் பண்ணி ஆகணும்? பறந்துதான் ஆகணும். அம்மா சொல்றதை கேட்டுதான் ஆகணும், அப்பா சொல்றதை கேட்டுதான் ஆகணுங்கிற ஒரு தீர்மானம் வந்துரும், ஒரு எய்ம் வரும், ஒரு சிந்தனை வந்துரும். உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? அதுக்கு தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், நீ தேவனுடைய மனுஷனா மனுஷியா நீ இருக்கிற. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப நீ செய்ய வேண்டியது என்ன? அல்லேலூயா. நீங்க இந்த மாதிரி இருந்தா கர்த்தரை தேடவே முடியாது. ஆமா, உங்க தேடலை நீங்க மாத்திக் கொள்றது ரொம்ப நல்லது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்படி எல்லாம் தேடினீங்கன்னா நீங்க ஆசீர்வாதத்தை, நன்மைய, ஆமா, ஒண்ணுத்தையும் பெறவே முடியாது. இப்ப கூட கடைசியா ஒரு பாட்டு பாடினாங்க. ஆமா, மண்ணான மனுஷன் மண்ணுக்கே தான் நீ போவ. அல்லேலூயா, ஆமென். ஆமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ மண்ணுல பிறந்த, அல்லேலூயா. ஆனா நீ மண்ணுக்கு போறது, நீ மண்ணுக்கு போகலாம், ஆனா உன்னுடைய ஸ்தோத்திரம் ஆத்துமாவானது விண்ணுக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு தேடல் நமக்கு தேவை. அல்லேலூயா, ஆமா. எல்லாரும் ஆண்டவரை கண்டுபிடிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தரை உணர்வுள்ள இருதயத்தோடு தான் நாம் தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்ன வேத வார்த்தைகள் சொல்லுது?
அதெல்லாம் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு சில காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 14வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிப்போம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்க இருந்து பார்க்கிறாரா? பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். ஹல்லேலூயா. ஒரு கழுகு எங்க இருந்து பார்க்கும்? உயரத்திலிருந்து பார்க்கும். ஆமென். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் எங்க இருந்து பார்க்கிறார்? உயரத்திலிருந்து தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உயரத்துல இருந்து மாத்திரம் இல்ல, உன்னை அவர் தன்னுடைய உள்ளங்கையில தேவன் வரைந்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய உள்ளங்கையில உன்னை பார்க்க ஆரம்பிச்சிருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? ஹல்லேலூயா. முதல்ல என்ன வேணும்னா, ஆண்டவரை தேடுறதுக்கு உணர்வு வேணும். உணர்வு இல்லாம யாரோ கேட்டுட்டாங்களேன்னு யாரோ சொன்னாங்க, சர்ச்சுக்கு போனா நல்லது. ஹல்லேலூயா. இயேசுதான் ஆண்டவரு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், அவர் வார்த்தையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து யாரோ ஒருத்தர் மாதிரி நீ உட்கார்ந்து இருக்க கூடாது. ஹல்லேலூயா. யார் சொன்னாலும் பரவாயில்ல, நீ எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும்னா உணர்வுள்ள ஒரு ஆளா இருக்கணும். ஹல்லேலூயா. உலக வேலைகள் எல்லா காரியத்திலையும் உணர்வு இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் நான் முதல்ல ஆண்டவர் என்னை அழைச்ச போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் என்னை அழைச்ச போது நான் ஆண்டவர்கிட்ட வந்தேன். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு நாள் சாயங்கால வேளையில கர்த்தர் என்னோடு பேசினார். நான் வந்தேன். அப்ப நான் வந்த போது பாத்தீங்கன்னா பல லட்சம் கடன் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமா, இது அடைக்கிறதுக்கு வழி தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ நானு அதுக்கு முன்னாடி ஒரு சத்திய விவிலிய கல்லூரின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 6 நாள் கோர்ஸ் சிஸ்டர்ஸ், நம்ம ஆர்சி சிஸ்டர்ஸ் நடத்தினாங்க. அதுல போய் சும்மா வாசல்ல நின்னுகிட்டு வேடிக்கை பார்த்தாள் நானு. அப்ப அதுல ஒரு வார்த்தை என் காதுக்குள்ளர போச்சு. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்ப எனக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் அழைச்ச போது நம்பிக்கை வந்தது. ஹல்லேலூயா. அப்ப நான் ஏசப்பாட்ட வந்துட்டேன். ஆண்டவர் இருந்து என் கடன் எல்லாம் அடைச்சிடுவாரு. ஹல்லேலூயா. ஆமென். என் கடன் எல்லாம் அடைச்சிடுவாரு. அந்த வார்த்தை எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில முத பைபிளை எடுத்து விடிய விடிய நான் தேடின அந்த வசனத்தை. ஹல்லேலூயா. விடிய விடிய தேடினேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு யாருக்காவது அப்படி ஒரு அனுபவம் இருக்கா? விடிய விடிய வசனம். வெரி குட். ஹல்லேலூயா. ஒரு நபர். ஹல்லேலூயா. ஆமென். விடிய விடிய இன்னைக்கும் அப்படித்தான். ஆண்டவர் என்னோட ஒரு காரியத்தை பேசினார்னா அந்த வசனத்தை விடிய விடிய தேடுவேன். ஹல்லேலூயா. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? ஹல்லேலூயா. அந்த உணர்வு உங்களுக்கு இருந்தாதான், ஹல்லேலூயா, நீங்க என்ன அப்படி உணர்வுள்ளவங்களை வச்சுதான் கர்த்தர் நன்மையை செய்ய வைப்பார். கர்த்தர் நன்மையை செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ளவன் உண்டோ? ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாப்பார், சோதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதுலயுமே தேவன் நம்மளை சோதிக்கிறதுக்கு அனுமதிக்கல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்துல லிசன், இங்க கவனிங்க. ஒரே ஒரு காரியத்துல தேவன் நம்மளை சோதிக்க அனுமதிக்கிறார். நாம தேவனை சோதிக்க அனுமதிக்கிறார். எந்த இடத்துல யாருக்கா தெரியுமா? தேவனை நாம சோதிக்கிறதுக்கு தேவன் நம்மளை அனுமதிக்கிறார். எங்கன்னு தெரியுமா? மல்கியாவினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம்.
ஏன்னா இன்னைக்கு அதுக்கு மட்டும் நம்ம ஆளுங்களுக்கு அதுல எல்லாம் அந்த ஒரு உணர்வுகள் இருக்காது. எடுத்து வாசிங்க பாப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகுமட்டும், இடம் கொள்ளாமல் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று, உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள், அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல தேவனை சோதிச்சு தேடி கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேடி லிசன், இங்க கவனிங்க, என்ன பாருங்க. உங்களுக்கு நான் இன்னைக்கு ஆலோசனை சொல்ற பிரசங்கம் பண்றவனா இருக்கிறேன், கவனிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன் கடந்த நாட்கள்ல, அல்லேலூயா, சில காரியங்கள்லாம் கர்த்தர் என்னோடு பேசினார். அல்லேலூயா. ஆமா, தேவன் உன்னுடைய கையின் பிரயாசத்தினால ஸ்தோத்திரம் ஆசீர்வதிப்பார், இல்லன்னு இல்ல. அல்லேலூயா. நீ சிறுக விதைச்சா சிறுக, பெருக விதைச்சா பெருக. அல்லேலூயா, ஆமென். தேவனை சரியா நம்ம தேடணும். அல்லேலூயா. ஏதோ சும்மா கடமைக்கு போனோம், ஏதோ பரவாயில்ல 3 வேளை பசி இல்லாம சாப்பிடுறேன், அது தப்பு. அல்லேலூயா. இங்க வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வார்த்தை அப்படியே இருக்கட்டும், மல்கியா 3:10 இருக்கட்டும். இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை பாருங்க. தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. அப்ப யாரால நன்மை செய்ய முடியும்னா, கர்த்தரை தேடுகிற மனுஷனாலதான் நன்மை செய்ய முடியும். அல்லேலூயா. உலக செல்வங்களை தேடுறவன், உலக பிரகாரமா ஓடுறவன் நன்மை செய்யவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தரை தேடுறவனால நன்மை செய்ய முடியும். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். ஆமா, ஏன்னா இன்னைக்கு நமக்குள்ளார என்னன்னா, தேவனை தேடுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை தேடுறதுல நிறைய பிரச்சனை. தேடுறதுன்னா, ஏன்னா அவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? பிரசன்னமா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இவரை நாம எப்படியா தேடுவோம்? அவர் எப்படி இருக்கிறார்? இன்னும் சொல்ல போனா ஆசீர்வாதமா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். ஆமென். அல்லேலூயா. தேடல பல விதத்துல நாம அவரை பார்க்க முடியும். நான் என் வாழ்க்கையில பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் எப்பயுமே எப்படின்னா, நான் எஃபர்ட் எடுக்கிறது, என்னுடைய முயற்சி எல்லாமே எப்படின்னா, என்னுடைய வருமானத்தை, எனக்கு வரக்கூடிய காணிக்கைய வச்சு, வருமானத்தை வச்சு நான் கணக்கு போட்டு வாழ்ற ஆள் இல்ல. அல்லேலூயா, ஆமென். அப்படி நான் கணக்கு பார்த்தேன்னா ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். ஒரு வாரத்துக்கு எவ்வளவு? 1000, 1500, 2000 அப்படித்தான் கிடைக்கும். அல்லேலூயா. நான் கணக்கு போட்டு அப்படி நான் கணக்கு போட்டு வாழ்ந்தனா, உங்களை மாதிரி நான் வாழ்ந்தனா, இந்த மாதிரி என்னால வாழவே முடியாது. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் தேடல எதை கொடுத்திருக்கிறார்னா, விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா, திராணிக்கு மேலதான் திட்டம் போடுவேன். அல்லேலூயா. எதுக்கு மேல திட்டம் போடுவேன்? திராணிக்கு மேல திட்டம் போடுவேன். அல்லேலூயா.
Praise the Lord. Amen. Hallelujah. நீங்க என்ன பண்ணுவீங்க? திராணிக்கு உள்ளார திட்டம் போடுவீங்க. அப்ப உங்களுக்கு சுயநலம் வரும்போது திராணிக்கு மேல திட்டம் போடுவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். மற்ற காரியங்கள் தேவனுடைய காரியம் வரும்போது திராணிக்குள்ளார பிளான் பண்ணுவீங்க. ஆனா இதர காரியங்கள், ஸ்தோத்திரம், ஒரு குடும்பத்துல ஒரு அத்தியாவசிய தேவை இருக்குது, ஒரு பெரிய ஒரு காரியம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா திட்டத்துக்கு வரவுக்கு மேல பிளான் போடுவீங்க. அங்க தோத்து போறீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அங்க நீங்க தோத்து போறீங்க, அங்க கடன்காரன் ஆகுறீங்க. ஹல்லேலூயா. அங்க உங்களுக்கு வியாதி வருது, அங்க உங்களுக்கு பலவீனம் வருது, அங்க உங்களுக்கு பிரச்சனை வருது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா நான் போடுற திட்டம் அப்படி இல்ல. நான் கர்த்தருக்காக போடுற திட்டம், நான் எனக்காக போடுறது இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் தேவனுக்காக திட்டம் போடுறேன். கர்த்தர் என்ன பண்றாரு? நன்மை செய்கிறவனாய் கர்த்தர் வைக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். உன்னால ஏன் நன்மை செய்ய முடியலனா உன்னுடைய தேடல் தவறாயிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னுடைய தேடல் எப்பயுமே எப்படி இருக்குன்னா, ஸ்தோத்திரம், இந்த உலகத்துல பழமொழி சொல்றாங்கல்ல, குண்டாஞ்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற, அப்படித்தான் நீ இருக்கிற. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், நீ தேவனுடைய விசுவாசி. உன் பார்வை, ஸ்தோத்திரம், கழுகு பார்வையா இருக்கணும். ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் எண்ணம் கழுகுக்குரிய எண்ணமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அங்க ஒரு கழுகு பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மலையில ஒரு ஆடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க, அந்த ஆட்டை தூக்குது. ஹல்லேலூயா. தன்னை விட அது வெயிட் ஜாஸ்தி. ஹல்லேலூயா. தன்னை விட அந்த கழுகு தன்னை விட, சோதரம், தூக்குற வெயிட் ஜாஸ்தி. ஆனாலும் என்ன செய்ய மாட்டேங்குது? விட மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா. ஆமென். நாம எப்படி யோசிக்கணும்? நான் எப்படி பார்க்கணும்னா ஒரு கழுகா பார்க்கணும். தேடுறதுல கழுகு பாருங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, செத்து போய் நாரி கிடக்கிறதெல்லாம் அதிகமா தேடாது, கிடைக்கலனா. ஆனா அது தேடுறது எப்பயுமே லைவா தான் தேடும், உயிர் உள்ளதை தான் தேடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்கேயோ இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நான் சாப்பிட்டாகணும், என் பிள்ளைங்க சாப்பிட்டாகணும், அது முடிவு எடுத்துருச்சுன்னா தேட ஆரம்பிச்சிடும். ஆனா இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம அந்த மாதிரி அப்படிப்பட்ட சிந்தையில இருக்கிறோமா? கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்றோம் இன்னைக்கு சில நபர்களுக்கு எல்லாம் பாருங்க, எவ்வளவு தான் வருமானம் வந்தாலும் பத்தல. ஹல்லேலூயா. நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, நல்ல நிம்மதியா ஃப்ரீயா இருக்க முடியல. காரணம் என்னன்னா, உன்னுடைய தேடல் எப்பயுமே உனக்குரியதா தான் இருக்கு, தேவனுக்குரியதா இல்ல. ஒரு அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ தேவனுக்குரியதை என்னைக்கு தேட ஆரம்பிக்கிறியோ அன்னைக்குதான் உனக்குரியதுல நீ சாட்டிஸ்ஃபைடா இருப்ப, திருப்தி அடைவ. ஆமென். தேவனுக்காக உழைக்கணும், தேவனுக்காக இதை செய்யணும், தேவனுக்காக நான் அதை செய்யணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி உனக்கு வளர்ந்துச்சுன்னா, அப்படிப்பட்ட சிந்தை உனக்குள்ளார வளர்ந்துச்சுன்னா நீ வளருவ, நீ ஆசீர்வதிக்கப்படுவ, நீ உயர்த்தப்படுவ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்றோம்? நாம நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், வெளியில போனா நான் 4 செயின் போட்டு போகணும். ஹல்லேலூயா. பிள்ளைங்க கழுத்துல கையில, சோத்திரம், அதுல இதுல எல்லாத்துலயும் இருக்கணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா அதே விதத்துல தேவனுடைய காரியத்துல, சோத்திரம், கையில இருக்கிறது எதையோ ஒண்ணு போடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப உன் தேடல்ங்கிறது உனக்கு, நீ உலகத்தை தேடுறதுனால, நீ உனக்குண்டானதை தேடுறதுனால, நீ உன்னதத்துக்கு உண்டானதை தேடாததுனால உனக்கு என்ன நடக்கல? நீ நன்மை செய்கிற ஆளா இல்ல. இங்க வேத வசனம் தெளிவா சொல்லுது. ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஏன் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை?
காரணம் என்ன? அவனுக்கு தேவனை தேடுகிறதுல உணர்வுள்ள இருதயம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை தேடணும்னா முதல்ல என்ன வேணும் தெரியுமா? உணர்வுள்ள இருதயம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க கேட்கிற ஒவ்வொரு பிரசங்கமும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. உன்னை தலையாக்கும், வாளாக்காது. நீ வாளா இருந்தீனா, நான் இன்னைக்கு வாளா இருந்தேன், ஏன் தோளாவும் இருந்தேன். சோத்திரம். கர்த்தர் இன்னைக்கு தலையா வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேடல்ல வித்தியாசம் இருக்கு. உணர்வுள்ள இருதயம் இருந்ததுன்னா உன்னுடைய தேடல் ஆசீர்வாதமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அந்த வசனத்தை வாசிப்ப. 2வது வசனத்தை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். மனுபுத்திரனை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி, எல்லாரும் வழி, வார்த்தை நல்ல கவனிங்க, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏகமாய் தேவனை தேடுகிறவன், ஒரு உணர்வுள்ள இருதயம் உள்ளவன் ஒருத்தன் கூட இல்லாதனால எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எவ்வளவு கஷ்டமான வார்த்தை பாருங்க. தேவன் எப்படி வைக்கிறாரு? நீ தயவு செய்து நான் சொல்றேன், அல்லேலூயா, உனக்காக எதையுமே தேடாத, ஆண்டவருக்காக தேடணும். ஓ பிள்ளைக்காக எதையுமே தேடாத. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், தேவனுக்கு மகிமையா சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும். நீ தேட தேட ஸ்தோத்திரம், உன்னை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு மதிகேடன். ஆமென். தேவனை தேடு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேடு, தேவனுடைய ஸ்தோத்திரம் ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீ தேட தேட கர்த்தர் உன்னையும் உன்னுடைய ராஜ்யத்தையும் உன்னுடைய சந்ததியையும் கர்த்தர் கட்டுவார். என்னுடைய அனுபவங்கள்ல நான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ, அறிவு இல்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை, ஆராதிக்கிறது இல்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோட இருக்கிறாரே. அல்லேலூயா. தேவன் இங்க இருக்கிற எல்லாரோட இருக்கிறாரா அப்படின்னா கேள்விக்குறி. அல்லேலூயா. தேவன் யாரோட இருக்கிறாரு? நீதிமானுடைய சந்ததியாரோட இருக்கிறார். இந்த சத்தத்தை எத்தனை பேர் கேட்டு மனம் திரும்புறாங்களோ அவங்களோட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீ பாவியா இருக்கலாம், ஆனா இந்த வார்த்தையை நீ கேட்டு மனம் திரும்பி, ஆண்டவரே நான் நீதிமானா இருப்பேன், உம்மை தேடுறதுக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடும் போது தேட தேட தேடதான் சோத்திரம், நன்மைகள் மேல நன்மை, நன்மை மேல நன்மை, நன்மை மேல நன்மை நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை தேடு, நீங்க உண்மையா தேடுங்க. சும்மா ஏதோ நீ எடுத்து சும்மா ஏதோ காலையில தூங்கி எந்திரிச்சு பாஸ்டர் பைபிள் படிக்க காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ண சொன்னார், காலையில எந்திரிச்சு ஆராதனை பண்ண சொன்னார், பைபிள் படிக்க சொன்னார். ஏதோ கடமைக்கு ஒரு 2 பாட்டு 3 பாட்டை பாடி சோத்திரம், கடமைக்கு ஒரு வசனத்தை ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு சோத்திரம். ஆமா, நீ பாட்டுக்கு குப்புறப்படுத்து திரும்ப தூங்குனீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. அலாரம் வச்சு உன்னை எழுப்ப கூடாது. உன்னுடைய உணர்வுள்ள இருதயம் உன்னை தட்டி எழுப்பும். அலாரம் தேவையில்லை. அல்லேலூயா. உணர்வுள்ள இருதயம் இருந்தா நீ சபைக்கு லேட்டா வரமாட்ட. உணர்வுள்ள இருதயம் இருந்தா சோத்திரம், அல்லேலூயா, உனக்கு ஒரு குறையும் வராது. உணர்வுள்ள இருதயம் இருந்தா எந்த நொண்டி சாக்கு போக்கும் சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். காலைல 5 மணிக்கு சபை, நம்ம சபை 5 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு நல்ல ஜெபம் ஆயத்தமாயி, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென், வந்து தேவ சமூகத்துல நிப்ப. ஆமென். இங்கே வரும்போது 4:30 மணிக்கெல்லாம் உள்ளார வந்து சோதர பிரசன்னமா நீ வர 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 அப்படியே பிரசன்னமா இருக்கும். தேவ பிரசன்னம் வளரும்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. காலையில கிரேசியா சிஸ்டரை பார்த்தேன், கீழே ரொம்ப நேரம் உட்கார்ந்தாங்க. என்னடா ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்காங்களே, என்னச்சு எதுவும் உடம்பு சரியில்லையோ அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா பேசினா அவங்க வெல்கம் டீம்ல இருந்திருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க, அதிகாலையில டெய்லி 2 மணிக்கெல்லாம் ஆண்டவர் என்னை எழுப்பி விட்டுருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில 2 மணிக்கெல்லாம் ஆண்டவர் என்னை எழுப்பி விட்டுருவாரு. அவங்களாவே சொல்றாங்க, அவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க, கர்த்தர் என்னை எழுப்பி விடுறாரு. அப்ப பாருங்க, உணர்வுள்ள இருதயம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமா, காலைல எந்திரிச்சு தண்ணி பாய்ச்ச போகணும், காலைல எந்திரிச்சு சோத்திரம் மாடு கறக்க போகணும்னா அதுக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கு. காலைல எந்திரிச்சு வேலைக்கு போகணும்னா அதுக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கு. காலைல எந்திரிச்சு படிக்கணும்னா அதுக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கு. ஆனா காலையில எந்திரிச்சு கர்த்தரை தேடுறதுல உணர்வுள்ள இருதயம் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி நீ ஆசீர்வதிக்கப்படுவே, எப்படி கர்த்தருடைய நன்மைகளை உன்னால சுதந்தரித்துக் கொள்ள முடியும்? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஸ்தோத்திரம், நான் உங்களை தேவநாம மகிமைக்கு சொல்றேன். நான் இது 2வது முறை சொல்ல போறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, அவங்க வீட்டுனா அவங்க கொண்டு வந்து 1000 ரூபாய் காணி கொடுப்பாங்க. இந்த 12 hours பிரேயருக்கு பாத்தீங்கன்னா பாலுக்கு 200 ரூபாய் கொடுப்பாங்க. அப்படி எப்படியுமே ஒரு மாசத்துக்கு சோப்பு அது இது எதையாவது சீனி எதையாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அவங்க மத்தவங்க கொடுக்கறதுல எல்லாம் வேற, அவங்க கொடுக்கறதுல வேற. நான் அதை ஸ்பெஷலா பார்ப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க வீட்டுக்கார் வாங்குற சம்பளம் 9000 ரூபாய். ஹல்லேலூயா. 9000 ரூபாய் அவங்க வீட்டுக்கார் சம்பளம் வாங்குறாரு. கணவன் மனைவி 2 பேர் தான். 9000 ரூபாய் வாங்குறாரு. ஆமா, நான் உங்கள்ட்ட கேட்பேன், கேட்டிருக்கேன். நான் கேட்டதுனால தான் நான் சொல்றேன் இதெல்லாம். சிஸ்டர், மாசம் மாசம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் தசம பாகம்னு போட்டு கொடுப்பாங்க. என்ன சிஸ்டர், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்ப அவங்க சொல்றாங்க, எப்படி நீங்க இவ்வளவு காணிக்க கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரர் கொடுக்கறதே எனக்கு 3000 ரூபாய் கொடுக்கறாரு. ஹல்லேலூயா. 3000 ரூபாய் கொடுக்கறாரு. 3000 ரூபாயில எதுக்கு? சமையல் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு. அதுல 1000 ரூபாய் இங்க கொடுக்கறாங்க. இப்ப மிச்ச காசு என்ன பண்றாங்க? மிச்சத்துக்கு என்ன பண்ணுவாங்க தெரியல. கர்த்தர் நடத்துவார் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பால் வாங்குறதுக்கு, அது வாங்குறதுக்கு, இது வாங்குறதுக்கு, சர்ச்சில் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தேவனை கொடுக்கறதுல கூட அதுல தேடுறாங்க தேவனை. நீங்க நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். படிக்கிறதுல, பைபிள் படிக்கிறதுல ஒவ்வொரு காரியத்திலையுமே தேவனை தேடலாம். எங்கிட்ட தனியா உட்காந்து கேளுங்க, எது எதுலாம் பாஸ்டர் தேடல எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேளுங்க, சூப்பரா சொல்லித்தரேன். நீ ஒரு இடத்துக்கு போற, பாதுகாப்புக்கு தேவனை தேடணும். ஹல்லேலூயா. வாழ்நாள் எல்லாம் கடனா இருக்கிற, கடன் அடைக்கிறதுக்கு நீ தேவனை தேடணும். ஹல்லேலூயா, ஆமென். மற்றவங்களுக்கு ஸ்தோத்திரம் நன்மை செய்யறதுக்கு தேவனை தேடணும். நானும் எத்தனையோ முறை பாருங்க, போன வாரம்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன், முந்தின வாரம் சொன்னேன், எவ்வளவு பேர் ஊழியக்காரங்க பிள்ளைகள்லாம் ஸ்தோத்திரம் லிஸ்ட்லாம் அனுப்புறாங்க, ஏதாவது நன்மை செய்யுங்க. ஒரு ஆளு செய்றீங்களா? ஒரு ஆளு செஞ்சீங்களா? உங்களுக்கே பத்த மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுக்க கொடுக்க நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், செய்ய வைக்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தேவனை உண்மையா தேடு. உனக்காக நீ தேவனை தேடாத. உம்முடைய ராஜ்யத்தை கட்டணும் ஆண்டவரேன்னு தேடு. மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும் ஆண்டவரேன்னு தேடு. அல்லேலூயா. நான் கொடுக்கணும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், தேடு. அல்லேலூயா. தேவன் ஸ்தோத்திரம், இந்த பூமியிலையும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், பரலோகத்திலையும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கு, ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். ஆனா தேவன் ஒரு பெரிய திட்டத்தோட தான் ஸ்தோத்திரம் உங்களை கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உன் திராணியை பார்க்காத,
உன் திராணியை பார்க்காத, என்னால எவ்வளவு முடியும். ஒரு பிரச்சனை வந்தா ஸ்தோத்திரம், அதுக்கு மேல முடியும். அல்லேலூயா, ஆமென். அந்த பிரச்சனையை நீ தேவனுக்குரியதான் நினைச்சு பண்ணிப்பாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சகலத்திலையும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சகலத்திலையும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. இங்க வேத வார்த்தை அதுதான் சொல்லுது. ஸ்தோத்திரம். அதை வாசிச்சு நம்ம முடிச்சிருவோம். அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியாரோட இருக்கிறாரே. அல்லேலூயா. யாரோட கர்த்தர் இருக்கிறாரு? நீதிமானுடைய சந்ததியாரோட கர்த்தர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனை அலட்சியம் பண்ணினீர்கள். நான் ரொம்ப யோசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் நிறைய பேருக்கு நான் சொல்றேன், இங்க சொல்ற ஆலோசனைகளை நிறைய பேர் கேட்கறது இல்ல. அவர் தானே அது தெரியும் போ. ஆனா எங்கேயோ உள்ளவங்க எல்லாம் கேட்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆமா, நீ அலட்சியம் பண்ற, நீ ஆலோசனைகளை அலட்சியம் பண்றதுனாலதான் ஸ்தோத்திரம், நீ மத்தவங்களுக்கு முன்னாடி அலட்சியமா நீ இருக்கிற. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீ தேவனுடைய ஆலோசனைய அலட்சியம் பண்ணாத. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் என்ன செய்வாரா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரும். பரத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு என்ன வரும்? ரட்சிப்பு வரும். கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேட்டா இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ரட்சிப்பை தருவார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்மை தேடுறதுக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அல்லேலூயா, ஆமென். நான் பணத்தை தேடுறதுக்கு, என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு, சோத்திரம், நான் வீடு கட்டுறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு, ஆடு மாடு வாங்குறதுக்கு ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும்னா நெவர். அல்லேலூயா. ஆண்டவரே நான் நன்மை செய்யணும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். இப்ப கூட ஒரு ஊழியக்காரு எனக்கு இதை அனுப்பி இருக்கிறார். பாவம், அந்த மனுஷன் எனக்கு நல்லா ஓரளவு தெரியும். அவர் ஆளை பார்த்ததில்ல, அவருடைய காரியங்கள் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். 2 முறை தற்கொலை பண்ணி சாக போனவரை கர்த்தர் காப்பாத்தினார். ஊழியம் செஞ்சவர், நல்ல ஊழியம் செஞ்சவர், தேவன் காப்பாற்றி இந்த நாள்ல ஜீவனோட கர்த்தர் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய மகள் 12ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. ஆமா, 42,500 ரூபா ஃபீஸ், 42,500 ரூபா ஃபீஸ். புக் ஃபீஸ் வந்து ஒரு 2000, நோட் ஃபீஸ் ஒரு 2000 ரூபா. ஆமா, சொன்னாங்க, கேட்டாங்க, பாஸ்டர் ஏதாவது. உடனே ஆண்டவருடைய கிருபையினால சொல்றேன், இந்த நோட்டு புக்கு ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்பி வச்சேன். கர்த்தர் உதவி செஞ்சார். அந்த 42,000 ரூபா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த மனுஷன், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, என்ன செய்யறாருன்னா அவருக்கு கிடைக்கிற கொஞ்சம் காணிக்கைகளை எடுத்து அந்த மனுஷன் செய்யற வேலையை பாருங்க. அல்லேலூயா. வாடகை வீட்டுல இருந்து ஊழியம் செஞ்சுட்டு, அல்லேலூயா, ஆமென். அங்க தெருவுல எல்லாம் நிறைய பிச்சைக்கார ஜனங்க இருக்கிறாங்க, பைத்தியம் பிடிச்சவங்க இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, சுயநிலைவு இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் டெய்லி அவரு சமைச்சு, அவரும் அவருடைய மனைவியும் சமைச்சு சாப்பாடு டெய்லி கொடுக்கறாங்க. டெய்லி எனக்கு அந்த போஸ்ட் எல்லாம் எனக்கு அனுப்பிட்டே இருப்பார். அல்லேலூயா. திடீர்னு அனுப்புவார், திடீர்னு போன் பண்ணுவார், பாஸ்டர் கேஸ் வாங்க காசு இல்லை. என்னால என்ன, எவ்வளவு வேணும் இருக்கா, இந்தா
Praise the Lord. Hallelujah. Hallelujah. இங்க மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்டல, பல இடங்கள்ல தேவன் கட்டுவதற்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. எனக்கு இருக்கோ இல்லையோ, ஆமென். Praise the Lord. மத்தவங்களுக்கு நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். Praise the Lord. Hallelujah. சத்தமா சொல்லுங்க Hallelujah. அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்ம ஊழியத்தை தேவன் கட்டுவார். நாம செய்யறது இது அவருடைய ராஜ்யம், அதுவும் அவருடைய ராஜ்யம். Praise the Lord. Hallelujah. என் ராஜ்யம் கட்டப்படணும்னு நான் நினைக்கவே கூடாது. என் பிள்ளை நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறது இல்ல. Hallelujah. என் பிள்ளைய நல்லா வைக்கிறாரு. Praise the Lord. Hallelujah. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனை பல விதத்துல நாம தேடலாம், பல காரியங்கள்ல நாம தேடிக்கிட்டே இருக்கணும், நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி கர்த்தர் நம்மள நன்மை செய்கிறவர்களா கர்த்தர் நம்மள வைப்பார். சாதாரணமா ஆண்டவர் வைக்க மாட்டார். Praise the Lord. Hallelujah. சத்தமா சொல்லுங்க Hallelujah. நன்மை செய்கிறவர்களா கர்த்தர் நம்மள வைப்பார். Praise the Lord. Amen. நம்ம நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இறைக்கிற கேணி தான் ஊறிக்கிட்டே இருக்கும். அது கர்த்தருக்காக இறைச்சா ஸ்பெஷலா ஊறும். நமக்காக இறைக்கும் போது அந்த கேணி ஊறுதுன்னா, கர்த்தருக்காக இறைச்சோம்னா அது ஸ்பெஷலா ஊறிக்கிட்டே தான் இருக்கும். பல இந்த நாட்கள்ல பல காரியங்களை கடந்த காலத்துல கர்த்தர் எனக்கு செஞ்சதெல்லாம் நான் இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். உணர்வுள்ள இருதயம் வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. உங்க சிறையிருப்பெல்லாம் கர்த்தர் மாற்றுவாரு. ஹல்லேலூயா. உனக்காக வாழணும், எனக்காக வாழணும், என் பிள்ளைகளுக்காக வாழணும், நான் அந்த சொத்து சேர்க்கணும், நகை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதெல்லாம் தூக்கி எறி. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தர் என் ராஜ்யத்தை கர்த்தர் கட்டுவார். என் பிள்ளைகளுடைய ராஜ்யத்தை கர்த்தர் கட்டுவார். ஆமென். நான் கட்ட வேண்டியது அவருடைய ராஜ்யம். அவர் என்னை, என் ராஜ்யத்தையும், என் பிள்ளைகள், என் சந்ததி, என் சபையார்களுடைய ராஜ்யத்தை அவர் கட்டினார்னா யாராலையும் இடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. யாராலையும் என்ன செய்ய முடியாது? இடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனா உன் ராஜ்யத்தை நீ கட்டிப்பாரு, உன் பிள்ளைகளுடைய ராஜ்யத்தை நீ கட்டிப்பாரு, ஈஸியா இடிஞ்சு விழுந்துரும். நோ ஸ்ட்ரென்த். ஏன்னா ஜீசஸ் இஸ் மை ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. ஆமென். அவர்தான் எனக்கு பலன். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினும் ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும், பாதுகாப்பும், பராமரிப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஷாலோம்.